ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 அலகு பயிற்சி 6ல் 3ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. அது அவங்களே கொடுத்துறோம். எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டாவுடைய மதிப்பு சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ஒரு இது. அடுத்து எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு நிரூபி. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் கொடுத்துருக்கத. எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டாவை எடுத்துக்கிறோம். இது 1ன்னு வச்சுக்கிடுவோம், இது 2ன்னு வச்சுக்கிறோம். என்ன செய்கிறேன்? இந்த காஸ் கியூபை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பிரிக்கிறேன். ஏன் அப்படி பிரிக்கிறோம்னா, ஒய் காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எக்ஸ் சைன் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஒய் காஸ் தீட்டாவை தூக்கிட்டு எக்ஸ் சைன் தீட்டா போட போகிறேன். புரியுதா? பிராக்கெட்டுக்குள்ள என்ன போட போகிறேன்? ஒய் காஸ் தீட்டாவுக்கு எக்ஸ் சைன் தீட்டா எப்படி போட்டேன்னா 2லிருந்து. ஓகே, இது நம்பர் 1 எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக ஒரு எக்ஸ் சைனை வெளியே தூக்கும். எக்ஸ் சைனை வெளியே தூக்கிட்டேன்னா உள்ளே என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர்டு வரும், இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுடைய மதிப்பு என்ன? 1. ஸோ எக்ஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. சைன் தீட்டா கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்கிது? காஸ் தீட்டான்னு கிடைக்கிது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு கிடைக்கிது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதை என்னன்னு வச்சுருந்தோம்? 2ன்னு வச்சுருந்தோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? காஸ் தீட்டாவை. ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு மதிப்பு என்ன போட்டிருக்கேன்? காஸ் தீட்டா. ஒரு காஸ் கேன்சல் ஆகிட்டு அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு ஆயிடுது. எக்ஸுக்கு வந்து காஸ் தீட்டான்னு கிடைக்கிது, ஒய்க்கு வந்து சைன் தீட்டான்னு கிடைக்கும். புரியுதா? எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கணும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ காஸ் தீட்டா, ஒய்யோடைய வேல்யூ சைன் தீட்டானா நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருடைய வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுடைய மதிப்பு 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு நிறுவப்பட்டது. ஓகே, எக்ஸு ஒய்யை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட்.